கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு அவங்க பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கார்த்திகிட்ட பேசுறாங்க. கார்த்தியும் சரளமா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணுக்கு நீயும் அருமையான மாப்பிளையா தேர்ந்தெடுத்திருக்க. கல்யாணத்துக்கு தான் எங்களால வர முடியல, அதனால உன் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் போறதுக்கான ஏற்பாடு நாங்க எங்க செலவுல பண்ணிருக்கோம். இதை நீ சந்தோஷமா வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, ஓ அப்படியா, அவங்களும் வெளியில போறதுக்கான நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, நானும் சந்தோஷப்படுறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி இதுல உனக்கு சம்மதமானு கேட்கவும் ரேவதி ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கமா கார்த்தியை கேட்கவும், உங்க ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நம்ம மறக்க முடியாது இல்லையா, அவங்க சந்தோஷத்துக்காக நாங்க போயிட்டு வந்துடுறோங்கிறாங்க கார்த்தி. நான் இதை யோசிச்சேன், ஆனா இதுக்கு டைம் பத்தாம போச்சு. நல்ல வேலை என் ஃப்ரெண்டு இதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. இந்த ஹனிமூன் ட்ரிப்பை நீங்க 2 பேரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, நீ தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்க. ரேவதிக்கு இதுல இஷ்டமே இல்ல, அவ ஏதோ சொல்லிட்டு போறா, அதுக்காக நீ வெளியில எல்லாம் அனுப்புவியா? வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சதே நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல், இதுல ரேவதியும் கூட்டிட்டு ஹனிமூன் வேற போக சொல்ற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதுல ரேவதி இஷ்டம் இல்லாம தான் சரின்னு சொல்லிட்டு போறா. கொஞ்சம் மாத்தி அவ மனசை புரிஞ்சு நடந்துக்கோக்கா, ஏக்கா இப்படி எல்லாம் செய்யறேங்கிறாங்க சந்திரா. சந்திரா, உனக்கு எதுவும் புரியலைன்னா பேசாம அமைதியா நில்லு. பொண்ணையும் மாப்பிளையும் சந்தோஷமா வெளியில அனுப்பி வச்சா அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஆகும். அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி வீட்டோடயே வச்சிருந்தா அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது. 2 பேரும் கீரியும் பாவமா தான் இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளயும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னா இப்படி வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னமோ போக்கா, நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் ஓவரா தான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. ஆமா, சின்னத்தை என்ன எப்ப பார்த்தாலும் இந்த ரேவதியும் கார்த்தியும் ஒன்னு சேரக்கூடாதுன்னே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க வீட்டுக்காரரோட இவங்க சந்தோஷமா வாழ கொடுத்து வைக்கலன்னு ஒரு வைத்தறிச்சல தான் இப்படி பேசிட்டு போவாங்களோ? ஆமா மாப்பிள்ள, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே சிவனாண்டியும் சந்திராவும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த வைத்தறிச்சல் அவளுக்கு இருக்கத்தானே செய்யுங்கிறாங்க ராஜராஜன். அதுதான் சின்னத்தை வைத்தறிச்சல அப்படியே வெளியில கொட்டி தீர்த்துட்டு போறாங்க. சின்னத்துக்கு எப்பவுமே நம்ம சிலம்ப பிடிக்கிறதே இல்ல, அந்த பொறாம வைத்தறிச்சல் தான் இப்படி கொட்டி தீர்த்துட்டு போகுது. சாரி, சின்னத்தைய பத்தி நமக்கு என்ன, நம்ம தான் ரேவதியும் கார்த்தியும் ஒன்னு சேர்த்து ஹனுமன் அனுப்புறாங்களே, இதை உடனே நம்ம பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு மயில் வாகனம் துள்ளி குதிச்சுக்கிட்டு போய் பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி இப்படி எல்லாம் செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்குது. எல்லாம் என் அப்பா முருகனோட சேரும் பேரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ தொடங்கி எனக்கு கொள்ளு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மயிலு. சரி மயிலு, உன் வீட்டுக்காரியும் எனக்கு பேத்தி தான், அவ என்ன சொல்றா? உங்க குழந்தைகளும் எங்க வீட்டுல வந்து தவழணும் மயிலு, நானும் தாத்தாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும்பா அப்படின்னு சொல்லவும், சரி பாட்டி, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்குங்கிறாங்க மயில் வாகனம். சந்திரா வெளியில போனதும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டிரைவர் ஃபைலையும் ரேவதியும் 2 பேர்த்தையும் ஹனிமூன் அனுப்புறதுக்கு எங்க அக்கா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த டிரைவரை பத்தி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றீங்க, எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. இந்த மாயாவும் ஏதாவது பண்ணி சிக்கும் ஜினுக்கும் எடுப்பான்னு பார்த்தா அவளும் அமைதியா இருக்கா. இப்ப இந்த வீட்டுல ஹனிமூன் போறக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சிவனாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க சந்திரா. சந்திரா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ கேளு. ரேவதி ஹனிமூன் போனாலும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுக்கு என்ன வழி தெரியுமா? மாயாவை நீ தூண்டி விடு. மாயா ரேவதி கிட்ட பேசினான்னா ரேவதி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருவா. மகேஷியே நினைச்சுக்கிட்டு கார்த்திகிட்ட சரியா பேச்சு கொடுக்க மாட்டா. மகேஷை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோம்னா ரேவதிக்கும் மகேஷ்க்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இதை மாயா கிட்ட சொல்லி ரேவதி கிட்ட சொல்லுங்கிறாங்க. அப்படியே சொல்றீங்க, சரிங்க, நான் உடனே மாயாவுக்கு போன் பண்றேன்னு சொல்லி சந்திரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா, மகேஷ் காணாத போயிட்ட கவலையோட இருக்கியா, இல்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கேன், நீ கூப்பிட்டு எப்போவாது பேசினியான்னு கேக்குறாங்க சந்திரா. மேடம், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மகேஷ் இன்னமும் தேடி கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷன்லயும் புகார் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரேவதியாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவளும் கண்டுக்காம இருக்காங்க. ஆமா, ரேவதி எப்படி கண்டுக்குவா? ரேவதியும் அந்த டிரைவர் பையலையும் எங்க அக்கா ஹனிமூன் அனுப்பி வைக்க போறாங்க. 2 பேரும் ஜாலியா ஹனிமூன் போக போறாங்க. உன்னோட மகேஷ் எல்லாம் யாரும் கண்டுபிடிக்க போறதும் இல்ல, மகேஷ்காக யாரும் கவலைப்பட போறதும் இல்லைங்கிறாங்க சந்திரா. என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு மாயா கேட்கவும், ஆமா மாயா, ரேவதியை கூப்பிட்டு பேசு, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் மகேஷை தேடி கண்டுபிடிச்சு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி என்ன முடிவு சொல்றான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கான ஏற்பாடு பண்ண முடியுங்கிறாங்க சந்திரா. மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நான் ரேவதிக்கு போன் பண்ணி பேசுறேங்கிறாங்க மாயா. கார்த்தி ரூமுக்கு வராங்க. அப்ப ரேவதியும் வந்துடுறாங்க. என்ன, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குதாங்கிறாங்க ரேவதி. நீ என்ன பேசுற, எனக்கு ஒன்னும் புரியலைங்கிறாங்க கார்த்தி. ஆமாமா, புரியாத மாதிரி தானே நீ நடிப்ப, என்ன நினைக்கிறியோ என்ன சொல்றியோ அதை தானே எங்க அம்மா செய்யறாங்க. ஹனிமூன் போறதுக்கான பிளான் கூட நீ போட்டு கொடுத்ததா தான் இருக்கும். அதான் எங்க அம்மா இப்ப திடீர்னு நீங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்படித்தான் கேக்குறாங்க ரேவதி. ரேவதி, ஹனிமூன் போறத பத்தி எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க கார்த்தி. ஹனிமூன் போறதுன்னு சொன்னதும் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் தெரியுமான்னு கேக்குறாங்க ரேவதி. உங்க அம்மா கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்காக சரின்னு சொல்லியிருக்க. சாங்கிதம் சம்பிரதாயம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தானே நீயும் ஹனிமூன் போறதுக்கு சரின்னு சொல்லியிருக்கேன்னு கார்த்தி கேட்கவும், அடடே பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேங்கிறாங்க ரேவதி. எனக்கு
தெரியும் ரேவதி, உனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உங்க அம்மா சொன்னதுக்காக நீ சரின்னு சொல்லியிருக்க. இதை கூடவே என்னால புரிஞ்சுக்க முடியாதான்னு கேக்குறாங்க கார்த்தி. ஏதோ அத்தை சொன்னாங்களேங்கிறதுக்காகத்தான் நான் சரின்னு சொன்னேங்கிறாங்க. ஆமாமா, எங்க அம்மா சொல்லித்தான் நீ எல்லாமே செய்யற பாரு. இதை பாரு ரேவதி, இதை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. உங்ககிட்ட இதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் வெளியில போய் படுக்கிறேங்கிறாங்க கார்த்தி. அப்பப்பா, அட சாமி, நீ வெளியில போய் படுத்துடாதப்பா. நீ போய் வெளியில படுத்து, அடுத்தது உங்க அத்தை என்கிட்ட தான்ப்பா சண்டைக்கு வருவாங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளை, நீ கட்டில படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேங்கிறாங்க ரேவதி. பரவாயில்ல ரேவதி, நீயே கட்டில படுத்துக்கோ, நான் கீழேயே படுத்துக்கிறேன்னு சொல்லி கார்த்தி பாய் எடுத்து விரிச்சு போட்டு கீழே படுக்கிறாங்க. கரெக்டா ரேவதிக்கு போன் வருது. யார் இந்த நேரத்துல போன் பண்றா அப்படின்னு ரேவதி போன் கால் பாக்குறாங்க. அங்க மாயா தான் கூப்பிடுறாங்க. மாயாக்கா, இவங்க எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு கார்த்தி தூங்கிட்டாரா முழிச்சிருக்காரான்னு ரேவதி எட்டி பார்த்துட்டு போன் எடுத்துக்கிட்டு வெளியில குடுன்னு வந்து மாயா கிட்ட போன்ல பேசுறாங்க ரேவதி. அக்கா, என்னங்கக்கா இந்த நேரத்துல எதுக்குக்கா போன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ரேவதி கேட்கும். ரேவதி, உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா பேச முடியல, என்னால அங்க வர முடியல, நீ இங்க வர முடியுமா, கொஞ்சம் தனியா பேசணும் ரேவதிங்கிறாங்க. இந்த விஷயத்த பத்தி போன்ல பேச முடியாது, நீ நேர்ல வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க மாயா. இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி ரேவதி உடனே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி வந்து பாக்குறாங்க. ரேவதி போன்ல பேசிட்டு இருந்தா, இப்ப திடீர்னு வண்டி எடுத்துட்டு போறாளே, அவ எங்க போவாளா இருக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் பின்னாடியே போய் பாக்குறாங்க. ரேவதி மாயா வீட்டுக்கு போய் மாயாவை பாக்குறாங்க. மாயாக்கா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த நேரத்துல என்னை கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி. ரேவதி, மகேஷ் பத்தின விவரம் எதுவுமே தெரியல, போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், ஆனா இன்னும் வரைக்கும் அவன் வரவே இல்லை. எனக்கு என்னமோ உங்க அம்மா பேர்லயும் அந்த டிரைவர் பேர்லயும் தான் சந்தேகமா இருக்கு. அவங்க 2 பேரும் தான் எங்க மகேஷை கடத்தி வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ரேவதிதான் மகேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு நீயும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க மாயா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ரேவதியும் மாயாவும் பேசிட்டு இருக்கிறது அந்த பக்கமா சாமுண்டீஸ்வரி ஜன்னல் வழியா 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மாயா சந்தடி சாக்குல ரேவதி கிட்ட கேக்குறாங்க. ரேவதி, மகேஷை நம்ம ஒரு வேளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா, டிரைவர் பையன் கட்டின தாலிய அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு திரும்ப மகேஷை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இதே வீட்டுல சந்தோஷமா வாழலான்னு கேக்குறாங்க. ரேவதி எதுவும் பேசாம அமைதியா யோசிக்கிறாங்க. ரேவதி, என்னாச்சு, என்ன யோசிக்கிற, என்னையும் ராஜாவையும் எங்க அம்மா ஹனிமூன் அனுப்பி வைக்கிறாங்க, சந்தோஷமா போற மாதிரி நானும் போயிட்டும் ராஜா கிட்டயோ இல்லது எங்க அம்மா கிட்டயோ மகேஷை பத்தின விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அப்புறம் மகேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். கவலைப்படாதீங்கக்கா, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க ரேவதி. மகேஷையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், கொடுப்பியா அப்படின்னு கேட்கவும் ரேவதி அமைதியா இருக்காங்க. ரேவதியோட அமைதியான மௌனம் கார்த்தி தான் இனி இந்த ஜென்மத்துக்கு என் புருஷன். கலாச்சாரத்தையும் எங்க அம்மாவோட பேச்சையும் மீற முடியாதுன்னு ரேவதி சொல்லிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.